இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேச போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு ஆண் அப்படின்னா ஆணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, பெண் அப்படின்னா பெண்ணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளங்கள்ல முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது பேர். ஓ அப்படியா விஷயம்? ஃபார் எக்ஸாம்பிள் அரசு அப்படின்னா அது ஆண் தான், சூரியன் அப்படின்னா அது ஆண் தான். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? ஏய் அதாய சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல? பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆண் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். நம்ம பேச போற விஷயம் ஆண் பெயர் கொண்ட பெண்கள், பெண் பெயர் கொண்ட ஆண்கள். ஓகே. பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க, இதை எனக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. என் பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயிற்றுல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். ஒரு பேரை உங்களுக்கு வைத்ததன் காரணம்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. நீங்களா யாருடா? பையனா பார்த்தாங்க. ரொம்ப அழகு பார்த்திருப்பாங்க போல இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதன் உங்க பேரு? என் பேர் வினோத். வினோத். ஆமா. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? 2 தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். ஒரு ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சாங்களா? ஒய் பிளாக் சேம் பிளாக். உங்க பேரு பக்கத்துல கொடுங்க. செந்தில். செந்தில். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என் பெயர் பாலா. பாலா. எங்க அப்பா பேர் கணேசன். சோ பாலாஜின்னு அட்டெண்டன்ஸ்ல வரும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பேர் புகழேந்தி. புகழேந்தியா? என்னடி சொல்ற? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. அது எதிர் வீட்டில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிடுங்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? சரி, என் பேர் ராதா. ராதா? ஆமா. உங்க அக்கா, உங்க அண்ணன் பேர் அம்பிகாவா? இல்ல. ஆனா இன்ஷியல் நல்ல வேலையா எனக்கு எம்ஆர் மாட்டிச்சு. அதனால எம்ஆர் ராதான்னு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. என் பேர் கண்மணி. கண்மணி. அன்படு காதல் நான் எழுதும் கடிதம். ஓகே. அப்ப கன்சீவா இருக்கும்போது எல்லாத்துக்குமே பேர் டிசைட் பண்ணிட்டாரு. பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி. ஓகே. அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. முடியல முடியல